மகாபிரிவாஜன் ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு அந்த புண்ணியத்தின் ரூபமாக அவள் இருக்கிறாள். ஏனென்றால் புண்ணியமாகவும் அவள் தான் இருக்கிறாள். ஆனால் அந்த புண்ணியத்தை அடைவதற்கு நாம் எப்படி செல்கிறோம், அந்த வழி மிகவும் முக்கியதில்லையா? அப்ப அதற்கு சொல்லக்கூடியது ஓம் புண்ணியலப்யாயை நமஹ. ஓம் புண்ணியலப்யாயை நமஹ. இந்த லப்யா அப்படிங்கிறது என்னன்னா அடையக்கூடியவள். அப்ப எதனால் அவளை அடையலாம் என்றால் புண்ணியத்தினால் மட்டும்தான் அடைய முடியுமா, வேற எதை செய்தாலும் அவளை அடைய முடியாதுன்னு ஒரு அழகாக ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். நம்ம சொல்றோம், நான் இது தர்மம் செஞ்சேன், அது தர்மம் செஞ்சேன், இது தானம் செஞ்சேன், அப்படி இப்படி நம்ம என்னென்னமோ சொல்றோம். அதன் மூலமாக நமக்கு புண்ணியம் சேர்ந்ததா அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம். ஏனென்றால் தான தர்மங்கள் செய்வதற்கும் ஒரு வரைமுறைகள் உண்டு. எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய தானங்கள் மட்டும்தான் அந்த புண்ணியத்தில் வந்து சேருமா. அப்ப அந்த புண்ணியத்தை செய்யக்கூடிய சித்த சுத்தி இருக்கு இல்லையா, அந்த சித்த சுத்தி நமக்கு வர்றது எப்படி அப்படின்னா, நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும், புண்ணிய செயல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரே ஒரு தடவை சொல்றாங்க, ஒரு அன்னதானம் பண்ணா ரொம்ப நல்லது, பசுவுக்கு இந்த அகத்திக்கீரை கொடுத்தா நல்லது, கோசாலை பராமரித்தால் நல்லதுன்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு நாளைக்கு போய் நம்ம பண்ணிட்டு வரோம்னு வச்சுக்கோங்க. சரி, நான் ஒரு நாள் பண்ணிட்டேனே இதுக்கு புண்ணியம் வருது அப்படின்னா புண்ணியம் வரும், ஆனா அந்த சித்த சுத்தி வருமா அப்படின்னா அது கண்டிப்பா வராது. ஒரு தடவை செய்யறதுனால வராதுங்க. புண்ணியத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் செய்ய 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 என்ன பண்ணுமா, நம்முடைய சித்தத்தில் சுத்தி ஏற்படும். என்ன சுத்தி வரும் அப்படின்னா அடுத்தது ஒரு பலனை எதிர்பார்க்காத நிலைக்கு நம்மை கொண்டு வந்து விடுமா. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர்கள் அந்த புண்ணியம். அப்ப இந்த புண்ணியம் நமக்கு சித்த சுத்தி வந்துருச்சு. அப்ப அதுக்கு மூலமா நமக்கு என்னங்க கிடைக்கும், அதன் மூலமாக நமக்கு அம்பாளை அடையக்கூடிய சரியான வழி நமக்கு கிடைக்கும். ஏன்னா வழியாக இருப்பவளும் அவள்தான். அந்த வழி நமக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பாக அவள் அருள் கிடைக்க வேண்டும். செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே தர்ம வழியில் நடக்கிறதா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அப்ப எந்த வழியில் போனால் அவளை அடைய முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில என்ன பண்றோம் அப்படின்னா, எதை செய்தால் அம்பாளை சீக்கிரம் அடைய முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது கிடையாது. எதை செய்தால் அம்பாளை மனம் குளிரச் செய்து அவளிடம் வரங்களை பெற முடியும் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அந்த பிரார்த்தனையே அதற்காகத்தானே வைக்கப்படுகிறது. பூஜைகளும் பக்திகளும் அப்படித்தான் ஆகிவிட்டன. ஆக பக்தி அப்படிங்கிறது இப்போ லாபநோக்கமாக ஆகிவிட்டது. அப்போ எதுவுமே கருதாமல் செய்யக்கூடிய அந்த பக்தி தான் நமக்கு வேணும். அந்த பக்தியை தருவது தான் இந்த புண்ணியங்கள். அப்போ புண்ணியங்கள் செய்ய 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 நம்ம சித்தத்தில் ஒரு சுத்தி வருமா. என்ன சுத்தி வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இனிமேல் என்ன நமக்கு வேண்டும் அனைத்தும் அவள் கொடுத்து விட்டாளே, அவள் கொடுத்ததைத்தானே நாம் அனைவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதை நானா கொடுத்தேன். முதல்ல ஆரம்பிக்கிறப்ப எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, நான் இதை தானம் செய்தேன், நான் இதை தர்மம் செய்யன்னு ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்போம். இப்போ ஒரு வருஷம் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஒரு வருஷம் முடியும் பொழுது நமக்கு புத்தியில் எப்படி எண்ணம் வரும் அப்படின்னா, யாராச்சும் கேட்டால் ஏதோ அவள் கொடுக்குறா நான் கொடுக்குறேன் அவ்வளோதான், இதில் என்கிட்ட ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பண்பட்ட மனம் வந்துருமாங்க. அப்படி வந்த பிறகு நமக்கு அந்த வழியையும் அவளுக்கு காண்பிப்பார். இப்படி இருக்கக்கூடிய புண்ணியத்தினால் மட்டும்தான் அவளை அடைய முடியும் என்று சொல்வதுதான் இந்த நாமாவளி மகாபிரிவாஜன்.